அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் ஷார்ட்ஹேண்ட் ஷார்ட்கட்ஸ், இங்கிலீஷ் ஷார்ட்ஹேண்ட் ஜூனியர், இன்டர்மீடியட், சீனியர் எந்த லெவலுக்கு வேணாலும் இந்த ஷார்ட்கட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது குறிப்பாக தமிழ்நாடு கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் ஜூனியர், இன்டர்மீடியட், சீனியர் எல்லாத்துலேயும் இருந்து கலந்து எடுக்கப்பட்ட வேர்ட்ஸ் மற்றும் ஃப்ரேசஸ். இதை நீங்கள் இங்கிலீஷ் ஷார்ட்ஹேண்டில் எந்த எக்ஸாமுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி 75 வார்த்தைகள் வந்து பார்த்தாச்சு. இப்போ 76வது வார்த்தைகள்லேருந்து 100 வார்த்தைகள், 76லேருந்து 100 வரைக்கும் பார்க்க போகிறோம். இதில் ஃப்ரேசஸ் வரும். ஓகேங்களா? பாருங்கள், ஐ ஹேவ் கிரேட் ப்ளஷர். இந்த ஃப்ரேசஸ் அடிக்கடி பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? இது ஆல்ரெடி நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சது தான். ஸோ டக்குன்னு போட்டுருவோம். ஐ ஹேவ் கிரேட் ப்ளஷர். இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக சொல்கிறேன். ஐ ஹேவுக்கு வந்து வி ஸ்ட்ரோக்கு, கிரேட்டுக்கு வந்து கர்ஹால்டு, ப்ளஷருக்கு வந்து ஷர்ரு. ஓகேங்களா? ஸோ அதை சேர்த்து போடுறோம். ஐ ஹேவ் கிரேட் ப்ளஷர். அடுத்து ஐ ஹேவ் ப்ளஷர். ஸோ ஐ ஹேவ் ப்ளஷர். ஸோ இங்கே இருக்க ஸ்ட்ரோக்கை பார்த்துக்கோங்க. ஸோ அதை அப்படியே போட போகிறோம். ஐ ஹேவ் ப்ளஷர். I have this opportunity. I have thisக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள். ஓகேங்களா? ஒரு சர்க்கிள். ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பர்ஹால்டு. ஸோ இதை அப்படியே சேர்த்து போடுறோம். I have this opportunity. I haveக்கு வந்து வி, சர்க்குலஸோட பர்ஹால்டு. I have this opportunity. அடுத்து I hope and believe. I போட்டுக்கிறீங்க, ஹோப்புக்கு வந்து பி மட்டும் போட்டுக்கிறீங்க, அண்டு வந்து இந்த இடத்துல ஒமிஷன். ஆனால் டிரான்ஸ்கிரிப்ஷனில் ஒமிஷன் கிடையாது. பிலீவுக்கு வந்து பல்லு போட்டுக்கிறீங்க. ஸோ இது தனித்தனியாக இருக்க ஸ்ட்ரோக்கை இப்போ ஒன்றாக்க போகிறோம். ஐ ஹோப் அண்ட் பிலீவ். பாருங்க, ஐ பி பெல்லு. ஐ ஹோப் அண்ட் பிலீவ். அடுத்தது ஐ ஹோப் த கவர்மெண்ட் வில் லுக் இன் டு த மேட்டர். இங்கே பாருங்கள், ஐ ஓகேங்களா, ஹோப்புக்கு வந்து பி போட்டுக்கிறோம், தி டிக்கு தி வந்து போட்டுக்கிறோம், டிக்கு தி தெரியும்ல, டிக்கு தி போட்டுக்கிறோம். கவர்மெண்ட்டுக்கு வந்து கே போட்டுக்கிறோம். வில் லுக் இன்டு த மேட்டர். இங்கே பாருங்கள், வில் லுக் அதுக்கு வந்து எல்லு போட்டுக்கிறோம். இன்டு த மேட்டருக்கு டிஎம் டபுள்டு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஐ ஹோப் த கவர்மெண்ட் வில் லுக் இன்டு த மேட்டர். ஓகேங்களா? இப்போ அடுத்தது ஐ ஹோப் த கவர்மெண்ட் வில் லுக் இன் டு திஸ் மேட்டர். திஸ்ஸுக்கு என்ன பண்ணிக்கிறோம், ஒரு சர்க்குலஸு சேர்த்துக்கிறோம் டீக்கு அப்புறம். இங்கே பாருங்கள், ஐ ஹோப் த கவர்மெண்ட் வில் லுக் இன் டு திஸ் மேட்டர். அதுக்கப்புறம் ஐ நோ தட் தேர் இஸ். ஐ போட்டுக்கிறோம், நோக்கு வந்து என்ன போட்டுக்கிறோம். தட் தேர் இஸ்க்கு இங்கே பாருங்கள், அப்படியே இத் சர்க்குலஸ். ஓகேங்களா? இத் டபுள்டு சர்க்குலஸ். ஐ நோ தட் தேர் இஸ். தட்டு போடுறீங்க பார்த்தீங்களா, தட்டு போடுறீங்கள, அதாவது இத்து ஹால்டு போடுவீங்க. ஸோ இந்த தட்டை வந்து என்ன பண்ணுறீங்க, அந்த இத்து ஹால்டு இருக்குல்ல, அதை அப்படியே டபுள்டு பண்ணுறீங்க. அவ்வளோதான். இத்து ஹால்டை டபுள்டு பண்ணால் இத்து வரும்னு அப்படி நினைக்கக்கூடாது. அது இத்தை வந்து டபுள்டு பண்ணுறோம். தட் தேர் இஸ். தட் தேர் இஸ்க்கு என்ன, இத்து டபுள்டு சர்க்குலஸ். ஸோ அதுதான் ஐ நோ தட் தேர் இஸ். சில இடங்களில் வரும், சில இடங்களில் தட் தேர் இஸ் அப்படின்னு வரும். ஸோ அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் விஷயம். இத் டபுள்டு சர்க்குலஸ் தட் தேர் இஸ்.
அடுத்து ஐ மே அஷ்யூர் த ஹானரபிள் மெம்பர். ஐஏ இங்கே பாருங்க, ஐஏ மே அஷ்யூருக்கு ஷர்ரு. ஓகேங்களா, அதோட டிக்கு தி போட்டுக்கிறீங்க. அஷ்யூர் தி ஹானரபிள் மெம்பர்ஸுக்கு நர் டபுள்டு சர்க்குலஸ். இங்கே பாருங்கள், ஐயில் பாதி, ஐ மே எம்மு அஷ்யூருக்கு ஷர்ரு டிக்கு தி திக்கு ஹானரபிள் நர் டபுள்டு சர்க்குலஸ். ஐ மே அஷ்யூர் த ஹானரபிள் மெம்பர்ஸ். ஐயில் பாதி எம்மு அஷ்யூருக்கு ஷர்ரு டிக்கு தி அஷ்யூர் தி ஹானரபிள் மெம்பர்ஸ் நர் டபுள்டு சர்க்குலஸ். அடுத்து ஐ மே அஷ்யூர் த மெம்பர்ஸ்னு வரும்போது பர்ரு சர்க்குலஸ் போட்டுக்கிறீங்க. ஐயில் பாதி ஐ, மேக்கு வந்து எம்மு, அஷ்யூருக்கு ஷர்ரு, அதுக்கப்புறம் மெம்பர்ஸ். இந்த தி வந்து ஸ்ட்ரோக்கில் ஒமிஷன், பட் டிரான்ஸ்கிரைப் பண்ணும்போது போட்டுக்கணும். இங்கே பாருங்கள், ஐ மே அஷ்யூர் த ஹானரபிள் மெம்பர்ஸ், அதில் ஷர்லையே பர் சர்க்குலஸ். அடுத்து ஐ மே இன்ஃபார்ம் த ஹானரபிள் மெம்பர். ஐ மே ஐயில் பாதி எம்மு, இன்ஃபார்ம் த என்ன டிக்கு தி. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், ஐ மே. ஓகேங்களா, இன்ஃபார்ம் தக்கு என்ன டிக்கு தி, இன்ஃபார்ம் த ஹானரபிள் மெம்பர்ஸ் நர் டபுள்டு சர்க்குலஸ். ஐ மே இன்ஃபார்ம் த ஹானரபிள் மெம்பர்ஸ். ஐயில் பாதி எம்மு, இன்ஃபார்ம் த என்ன டிக்கு தி, அதோட நர்ரு டபுள்டு சர்க்குலஸ். ஐ மே இன்ஃபார்ம் த ஹானரபிள் மெம்பர்ஸ். அடுத்து பாருங்கள், ஐ மே இன்ஃபார்ம் த ஹானரபிள் மினிஸ்டர். ஹானரபிள் மினிஸ்டர்ன்ற போது இங்கே ஹானரபிள் மெம்பருக்கு நர் டபுள்டு சர்க்குலஸ்ஸு, ஹானரபிள் மினிஸ்டருக்கு நர்ரு ஸ்டீலூப்பு. ஓகேங்களா, நர்ரோட ஸ்டீலூப்பு. உங்களுக்கு ஏதாவது குழப்பம் ஏற்பட்டுச்சுன்னா ஹானரபிள் மெம்பர்ஸுக்கு நர் டபுள்டு சர்க்குலஸ் போட்டுக்குங்க. ஹானரபிள் மினிஸ்டருக்கு நர் டபுள்டு ஸ்டீலூப்பு. குழப்பமாக இருந்துச்சுன்னா இப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஹானரபிள் மெம்பருக்கு நர்ரு சர்க்குலஸ்ஸு, ஹானரபிள் மினிஸ்டருக்கு நர்ரு ஸ்டீலூப்பு. ஸோ குழப்பமாக இருந்துச்சுன்னா இப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐ மே இன்ஃபார்ம் த ஹானரபிள் மினிஸ்டர். ஐ மே ஐயில் பாதி எம்மு, ஐ மே இன்ஃபார்ம் த என்ன டிக்கு தி, இன்ஃபார்ம் த நர்ரு ஸ்டீலூப்பு. ஐ மே இன்ஃபார்ம் த ஹானரபிள் மினிஸ்டர். உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஐ நீடு நாட் கோ இன்டு த, இங்கே பாருங்கள், ஐ நீடு நாட், நீடுக்கு என்ஹால்டு திக்கண்டு, நாட்டுக்கு என்ஹால்டு, கோக்கு வந்து கேஸோக்கு போட்டுறீங்க. இன்டு தக்கு என்ன டி டிக்கு தி, முன்னாடி ஐ. இங்கே பாருங்க, ஐ நீட் நாட் கோ இன்டு த. அடுத்தது ஐ நவ் கம் டு த கொஸ்டின் ஆஃப். ஐ நவ் கம் டு த கொஸ்டின் ஆஃப். இங்கே பாருங்க, ஐ போட்டுக்கிறீங்க, நவ்வுக்கு என்ன ஜாயிண்ட் ஆவு. ஓகேங்களா, ஐ நவ் கம் டு த கொஸ்டின் ஆஃப். இதுக்கு வந்து கே டபுள்டு என் ஹுக்கு, கம் டு த கொஸ்டின் ஆஃப். அப்படி இல்லை கன்ஃபியூஸாக இருக்குன்னா கம் டு த கொஸ்டின் ஆஃப்க்கு கம். ஓகேங்களா, அதாவது கே போட்டுக்கிட்டு அதோட என் ஹுக்கு. ஓகேங்களா, உங்களுக்கு இப்போ போடுற எல்லா ஸ்ட்ரோக்களையும் உங்களுக்கு என்ன டவுட் வரலாம், ஆன் த லைனா, அபோவ் த லைனா, த்ரூ த லைனா அப்படின்ற ஒரு டவுட்டு வரலாம். புரியுதுங்களா? ஆனால் ஸ்ட்ரோக்கை வந்து நீங்கள் மோஸ்ட்லி த்ரூ த லைனில் போடாமல் லாஸ்ட்டாக வரக்கூடியது த்ரூ த லைனில் வரலாம். நீங்கள் ஸ்ட்ரோக்கை போட்டுட்டு கண்டுபிடிச்சிக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஐயின்னு ஆரம்பிக்கும் போது நீங்கள் கோட்டுக்கு மேலே போட்டுருவீங்க அந்த ஸ்ட்ரோக்கை ஃபுல்லாக. சில ஸ்ட்ரோக்கு அந்த கோட்டுக்கு கீழேயும் உங்களுக்கு அது தொடர்ச்சியாக வரும். இப்போ இங்கே என்ன விஷயம்னா, நீங்கள் கரெக்டாக ஸ்ட்ரோக்கை போட்டு கண்டுபிடிச்சிக்கணும், இதுதான் விஷயம். இப்போ ஐ நவ் கம் டு த கொஸ்டின் ஆஃப்.
ஐ என்னு ஜாயிண்ட் ஐ நவ் த, இங்கே பாருங்க ஐ நவ், அதாவது ஐ நவ்வுக்கு வந்து என்னு ஜாயிண்ட் ஐ நவ் கம் டு த கொஸ்டின் ஆஃப் கே டபுள்டு என் ஹூக்கு. அப்படி இல்லைன்னா ஐ என்னு ஜாயிண்ட் ஐ நவ் கம் டு த கொஸ்டின் ஆஃப் கே என் ஹூக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து ஐ ரெக்வஸ்ட் த கவர்மெண்ட் ஐ. ஓகேங்களா? ரெக்வஸ்ட்டுக்கு ரே, தீக்கு டிக்கு தி போட்டுடுறீங்க. ஓகேங்களா? டிக்கு தி. கவர்மெண்ட்டுக்கு கே போட்டுடுறீங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ஐ ரெக்வஸ்ட் தி கவர்மெண்ட். இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, புரியுதுங்களா? ஐயில் பாதி ரே, ஐ ரெக்வஸ்ட் தி வந்து டிக்கு தி, கவர்மெண்ட் கே. ஐ ரெக்வஸ்ட் த கவர்மெண்ட், ஐ ரெக்வஸ்ட் த கவர்மெண்ட் டு கன்சிடர் த மேட்டர். ஐ ரெக்வஸ்ட் த கவர்மெண்ட் போட்டுக்கிறீங்க. கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் டு கன்சிடர் திஸ் மேட்டருக்கு இங்கே பாருங்கள், டு கன்சிடர் திஸ் மேட்டர். கன்சிடர். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணுறீங்க, சர்க்குலஸோட டர்ரு, டு கன்சிடர் த மேட்டர். இங்கே பாருங்கள், ஐயில் பாதி ஐ, ரெக்வஸ்ட்டுக்கு ரே, டிக்கு தி. ஐ ரெக்வஸ்ட் த கவர்மெண்ட் டு கன்சிடர் த மேட்டர். அடுத்து ஐ ரெக்வஸ்ட் த கவர்மெண்ட் டு லுக் இன் டு திஸ் மேட்டர். ஐ ரெக்வஸ்ட் த கவர்மெண்ட் போட்டுக்கிறீங்க, டு லுக் இன் டு திஸ் மேட்டர். டி சர்க்குலஸ் எம் டபுள்டு, லுக் இன் டு திஸ் வந்திருக்குங்களா? ஸோ அதனால் இங்கே சர்க்குலஸ் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், ஐ ரெக்வஸ்ட் தி கவர்மெண்ட் டு லுக் இன் டு திஸ் மேட்டர். டி சர்க்குலஸ் எம் டபுள்டு, டு லுக். ஓகேங்களா? இதுக்கு ஃபுல்லாக அப்படின்னா இதுலேருந்து டு லுக் இன் டு திஸ் மேட்டர், டி சர்க்குலஸ் எம் டபுள்டு, டு லுக் இன் டு திஸ் மேட்டர். நீங்கள் கரெக்டாக இதை ஒவ்வொரு பேசேஜுக்கும் ஃபாலோ பண்ணி போட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்ட்ரோக்கை போட்டுட்டு டு லுக் இன் டு திஸ் மேட்டர் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக ட்ரான்ஸ்கிரைப் பண்ணணும். ஒரு வார்த்தை கூட விடக்கூடாது. ஸோ என்ன பண்ணணும், இந்த ஸ்ட்ரோக்குக்கு இந்த ஃப்ரேஸ் தான்றதை மெமரி பண்ணணும். அதுக்கப்புறம் ஐ ரெக்வஸ்ட் த கவர்மெண்ட் டு டேக் ஆல் பாசிபிள் ஸ்டெப்ஸ். ஐ ரெக்வஸ்ட் த கவர்மெண்ட் போட்டுக்கிறீங்க, டு டேக் ஆல் பாசிபிள் ஸ்டெப்ஸ். டு டேக் ஆல் பாசிபிள் ஸ்டெப்ஸுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, எல்லு. ஓகேங்களா? எல்லோட என்ன பண்ணியிருக்காங்க, பி சர்க்குலஸ்ஸு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், எல்லு, ஆளுக்கு, பாசிபிளுக்கு பியோட சர்க்குலஸ்ஸு, ஸ்டெப்ஸ்க்கு வந்து அதே பி சர்க்குலஸ்ஸு. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா எல்லு போட்டாங்க. பாசிபிளுக்கு என்ன போட்டிருக்காங்க, பி சர்க்குலஸ்ஸு. ஸ்டெப்ஸ்க்கு என்ன, அதோட பி சர்க்குலஸ்ஸு. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஐயில் பாதி ரெக்வஸ்ட் ரே, டிக்கு தி, ஐ ரெக்வஸ்ட் த கவர்மெண்ட்டுக்கு கே, டு டேக் ஆல் பாசிபிள் ஸ்டெப்ஸ், எல்லு, பி சர்க்குலஸ்ஸு. ஐ ரெக்வஸ்ட் த கவர்மெண்ட் டு டேக் ஆல் பாசிபிள் ஸ்டெப்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த டு டேக் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும், நீங்கள் போட்டுக்கணும் ட்ரான்ஸ்கிரைப் பண்ணும்போது. இப்போ இவ்வளோது சொல்கிறேன்ல, இதில் உங்களுக்கு எது ஒத்து வருதோ அதை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஐ ரெக்வஸ்ட் தி கவர்மெண்ட், இது கண்டிப்பாக நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். இதுக்கு கீழே நான் சொல்லியிருக்கிறது ஐ ரெக்வஸ்ட் த கவர்மெண்ட் டு கன்சிடர் த மேட்டர். அதுக்கப்புறம் ஐ ரெக்வஸ்ட் த கவர்மெண்ட் டு லுக் இன் டு திஸ் மேட்டர். ஐ ரெக்வஸ்ட் த கவர்மெண்ட் டு டேக் ஆல் பாசிபிள் ஸ்டெப்ஸ். ஐ ரெக்வஸ்ட். ஸோ இது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு எது வந்து ஒத்து வருதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்கிற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணுன்றது இல்லை. உங்களுக்கு எது ஒத்து வருது, எதெல்லாம்
ஓவராலாக உங்களால் போட முடியுமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு சில நேரம் என்ன பண்ணும், ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்றதெல்லாம் போட முடியாமல் இருக்கும். போட்டு பழகுனீங்கன்னா உங்களுக்கு அது பழக ஆரம்பிச்சிடும். ஐ ரெக்வஸ்ட் யூ டு லுக் இன் டு த மேட்டர். பாருங்கள், ஐஏ ரெக்வஸ்ட்டுக்கு ரே, யூக்கு வந்து அப்படியே இப்படி போட்டிருக்காங்க ஜாயிண்ட் யூ. ஐ ரெக்வஸ்ட் யூ டு லுக் இன் டு த மேட்டர். டு லுக் இன் டு த மேட்டருக்கு டிஎம் டபுள்டு. ஸோ இங்கே பாருங்கள், ஐ ரெக்வஸ்ட் யூ டு லுக் இன் டு த மேட்டர். அடுத்தது இப்போ பாருங்கள், ஐ ரெக்வஸ்ட் யூ டு லுக் இன் டு திஸ் மேட்டர்ன்ற வரும்போது சர்க்குலஸ் போட்டுக்கணும். இந்த இடத்துல ஒரு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சர்க்குலஸ் போட போகிறீங்க. டு லுக் இன் டு த மேட்டர் டிஎம்டபிள்டு போட்டிருப்பீங்களா. டு லுக் இன் டு த மேட்டர், டு லுக் இன் டு திஸ் மேட்டர்ன்ற போது அப்படியே சர்க்குலஸ் சேர்த்துக்கிறீங்க. இங்கே பாருங்கள், ஐ ரெக்வஸ்ட் யூ, ஓகேங்களா. டு லுக் இன் டு திஸ் மேட்டர், டி சர்க்குலஸ் எம் டபுள்டு. ஐ ரெக்வஸ்ட் யூ டு லுக் இன் டு திஸ் மேட்டர். அடுத்து ஐ ஷால் டீல் வித் தி. ஐ ஷால், ஐ ஷெல்லுக்கு இஷ்ஷு, டீல் வித் திக்கு என்ன பண்ணுறீங்க, யூ டிப் தாங்க இந்த மாதிரி போட்டுக்கிட்டு, அதாவது வித்து சிம்பிள் போட்டுக்கிட்டு அதோட டிக்கு தி, அவ்வளோதான். இந்த டீல் போடலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது வந்து ஸ்ட்ரோக்கில் ஒமிஷன், பட் எடுத்து எழுதும் போது கரெக்டாக எழுதிக்கணும். ஐ ஷால் டீல் வித் தி. இங்கே பாருங்கள், ஐ ஷால் டீல் வித் தி. ஐ ஷால் நவ் டேக் அப் த கொஸ்டின் ஆஃப். ஐ ஷால் இங்கே மாதிரி போட்டுக்கிறீங்க. ஐ ஷால் நவ்வுக்கு என்ன ஜாயிண்ட் ஆகும். இங்கே பாருங்கள், ஐ வந்து ஐ போட்டுக்கிறீங்க, ஷெல் இதோட சேர்த்து போட்டுக்கிறீங்க. நவ்னு வரும்போது என் ஜாயிண்ட் ஆகும். ஐ ஷால் நவ் டேக் அப் த கொஸ்டின் ஆஃப். ஸோ இந்த இடத்துல கே என் ஹூக்கு, டேக் அப் த கொஸ்டின் ஆஃப். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் இந்த ஃப்ரேசஸ் உங்களுக்கு நல்லா மெமரியில் இருந்தால் தான் நீங்கள் இப்படி ஸ்ட்ரோக் போட்டால் திருப்பி எடுத்து டிரான்ஸ்கிரைப் பண்ண முடியும். ஐ ஷால் நவ் டேக் அப் த கொஸ்டின் ஆஃப், கே என் ஹூக்கு. ஐ ஷால் நவ் டேக் அப் த கொஸ்டின் ஆஃப். ஐ ஷால் டேக் அப், ஐ ஷால் டேக் அப்புக்கு பி மட்டும் போட்டுக்கிறீங்க. ஐ ஷால் டேக் அப். அடுத்து பாருங்கள், ஐ ஷால் டேக் அப் த கொஸ்டின் ஆஃப். ஐ ஷால் டேக் அப் த கொஸ்டின் ஆஃப். அப்படி இல்லைனா ஐ ஷால் டேக் அப் த கொஸ்டின் ஆஃப். அதுக்கப்புறம் ஐ ஷுட் லைக் டு, ஐ அதோட சர்க்குலஸு கே. ஐ ஷுட் லைக் டு. ஐ ஷுட் ஆல்சோ லைக் டு, ஐயில் பாதி சர்க்குலஸோட எல்லு ஸ்ட்ரோக் எஸ்ஸு கே. ஐ ஷுட் ஆல்சோ லைக் டு, ஆல்சோன்ற ஸ்ட்ரோக்கை போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஐயில் பாதி சர்க்குலஸு எல்லு ஸ்ட்ரோக்கு எஸ்ஸு கே. ஐ ஷுட் ஆல்சோ லைக் டு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100, ஓகேங்களா, 100 வார்த்தைகள், அதாவது 100 ஃப்ரேசஸ், 100 ஷார்ட்கட்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் சில ஷார்ட்கட்ஸ் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.